கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டுடே ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 040325 ஒரே ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒரு கெஸ்ஸிங்கை மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் வீடியோ மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களாலேயும் ஒரு வின்னிங்கை தட்டி தூக்க முடியும். அதுக்கு தான். ஓகேங்களா, அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பப்ளிக்கில் போட்டோம். யாரெல்லாம் மெம்பர்ஷிப்கான கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எந்த மெம்பர்ஷிப் பேக்கு இதில் போட்டோம்னா கேஎல் டைமண்டில் கொடுக்குறோம் இல்லையா, கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, கேஎல் டைமண்டில் கொடுக்குற கெஸ்ஸிங் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம போட்டோம். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் எல்லா பேரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட் கமெண்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் கமெண்டில் நம்மளே போடுறோம், அந்த மெம்பர்ஷிப்கான ஒரு லிங்க்கை நம்மளே போடுறோம். மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வின்வின் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் 804. ஓகேங்களா, ரிசல்ட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி 80 பாஸ். ஓகேங்களா, ஏபி 80 பாஸு. ஏபிசி ஆல் போர்டில் 8 பாஸு. ஓகேங்களா, அதுக்கடுத்து இதில் வந்து வீடியோவில் கொடுத்துருக்க செக்ஷன், இந்த செக்ஷன் ஃபுல்லாக மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செக்ஷன். அதே செக்ஷன் தான், அதாவது வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டா ஏபி ஏசிபிசிக்கான செக்ஷனில் 84 பாஸு. இதில் 80, இதில் 84. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ரெண்டையுமே ஈக்குவலாக மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களாலே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி ஈஸியாக தூக்க முடியும். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுனாலே போதும். நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை நீங்கள் டெய்லி விளாட ஆரம்பிங்க. 1-2 செட்டுக்குள்ளே கூட விளாட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் ஒரு சிறந்த அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். மறக்காமல் யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ ரிசல்ட் ரிவீல் பண்ணியாச்சு. யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அனைவரும் ஜாயின் பண்ணி பலன் அடையணும். மற்றவங்கள நம்பி யாரும் ஏமாந்துட வேணாம். அதுதான் நம்ம சேனலோட முதல் நோக்கமே. யார்ட்டையும் 3 டிஜிட் வின்னிங் தரேன், 4 டிஜிட் வின்னிங் தரேன்னு சொல்லுவான். அது எல்லாமே பொய் மட்டுமே. உண்மைக்கான விதைகள் கிடையவே கிடையாது. யாரும் நம்பி ஏமாற வேணாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்பான், 3 டிஜிட்டுக்கு 500 கேட்பான், 4 டிஜிட்டுக்கு 1500 கேட்பான். ஜஸ்ட் மிஸ் ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸு ப்ரோ. நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து 1500 தர வேணாம், 1000 ரூபா மட்டும் தாங்க, வின்னிங் வாங்கிட்டு பேலன்ஸ் 500 ரூபா நீங்கள் வின்னிங் வாங்கினா தாங்க அப்படின்னு மாதிரி உண்மையாக பேசுவானுங்க. பட் அதெல்லாம் எல்லாமே பொய்ன்றது ஒரு 4 தடவை கொடுத்து ஏமாந்ததுக்கப்புறம் தான் நமக்கே ரியலைஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிடுவோம், சிலந்தி வலை மாதிரி. எங்கடா வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே போக முடியாது. ஏன்னா 1-2 பேர் இல்லை ப்ரோ, ஒரு குரூப்பே அப்படி தான் செயல்பட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதை சொன்னால் நம்மளை ஏதாவது அடுத்ததாக ப்ளேம் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படுறது கிடையாது. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரியான ஒரு கெஸ்ஸிங் எப்பயும் போல் பார்த்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 539. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 539. செகண்ட் ஒன் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 860. மறுபடியும் வந்ததுக்கான ஒரு 2 நம்பர் அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால் ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 753. ஓகேங்களா, 753. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 635. ஓகேங்களா, 635. அண்டு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 807 அண்டு 156. ஓகேங்களா, 156. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். 539 860 753 635 807 156. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி தான். அது ஏபி, ஏசி, ஏபி, ஏசி, பிசி. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் நம்பர் 750813. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 09. ஓகேங்களா? 099735. ஓகேங்களா? 35. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இது சிம்பிள் தான். 9779. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம எப்போயுமே ஹைலைட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்முடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 750813 0999735 9779. இதுதான் சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்பயும் போல் நம்ம தரக்கூடிய 3 டிஜிட் தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 658. ஓகேங்களா? அடுத்த நம்பர் 431. 658 அண்டு 431. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 8 வந்ததுனால நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 7. ஓகேங்களா? 7 மற்றும் 3. ஓகேங்களா? பி போர்டை பொறுத்தளவு 0 வந்திருக்கு இல்லையா? 0 வந்தால் ஹைலைட்டாக என்ன நமக்கு இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சான்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பலாம் இல்லை, லிமிட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் நம்பர் 5 வரும், அப்படி இல்லைன்னா 9 வரும். ஓகேங்களா? சி போர்டை பொறுத்தளவு 4 வந்திருக்கு இல்லையா? 4 வந்தால் 6 வரும். 6 வரும். 6க்கு அடுத்தால பார்த்துக்கிட்டோம்னா 6 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். 6க்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7 வரும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு, பி போர்டு மற்றும் சி போர்டுக்கான ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிசி. ஓகேங்களா? இதில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 804 ஹவுஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 உள்ள வரும். ஓகேங்களா? 9 உள்ளே வரும். ஓகேங்களா? அதை விட்டாச்சுன்னா அடுத்தபடி 3 உள்ளே வரும், 5 வரும். ஓகேங்களா? இந்த 935 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பர் எந்த நம்பரும் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. நாளை மீண்டும் ஒரு சூப்பரான புது பொலிவுடன் நாளை கெஸ்ஸிங் இந்தேவாக வரும். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகவும் இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.